வாழ்க வளமுடன். நாளும் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கை மலர்களில் இன்றைக்கு டிசம்பர் 21 நல் மருந்துகள்ங்கிற தலைப்பில் நம்முடைய சிந்தனையை மகரிஷி தோன்றாங்க. மருந்துன்னா மருவி உந்துதல். ஏன்னா அந்த உந்து ஆற்றல் அழுத்தமெனு உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடிகள் அனைத்துமாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவுமாகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்ங்கிறார். அப்போ அந்த உந்து ஆற்றல்ங்கிறது அதுதான் தெய்வீக சக்தி, அது பேராற்றல். அதில் ஒரு பகுதியாக நமக்குள்ளாக இருக்குது. அது குறைய ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ் தெய்வீகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்புக்கு அறிவு அதை சரி பண்ணுறதுக்கு காம்பன்சேட் பண்ணணும், சமப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுது. அந்த முறையில் தான் மருவி உந்துதல், அதுதான் மருந்துன்றோம். உந்து ஆற்றல் குறையுதுங்கும்போது அதை மருவி உந்துறது தான் மருவி உந்துதல். அந்த மருந்துங்கிறது வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எவ்வளவோ நிகழ்வுகள் உடல் உயிர் மனம் இதை கொண்டு தான் நடத்திகிட்ருக்கோம். இப்போது இறையாற்றலே எல்லாவற்றையும் நடத்துதுன்னு சொல்கிறோம்னாலும் இறையாற்றல் எங்கேயோ இல்லை, அவரவர் கர்மவினை பதிவுகளுடைய விளைவுகள் தான். அவ்வப்போது உடல் நோய் மனக்குழப்பம் வாழ்க்கை சிக்கல்னு வந்துக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் என்ன? இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று அஞ்சறிவு விலங்குகள் வரைக்கும் வந்தது. அங்கே இன்னும் ஃபுல்ஃபில்னஸ் இல்லை, முழுமை இல்லை அந்த இறைநிலைக்கு. அதனால் 6வது அறிவுங்கிற ஒரு சிறப்பு மனிதனில் வருது. அந்த மனிதன் என்ற ஒரு நிலையில் 6வது அறிவு சிந்தனை ஆற்றல், அதை கொண்டு யூக அறிவு அனுமானித்தல் அசும்ஷன்கிற முறையில் தன்னிலே தன்னை தானே ஓர்ந்து பார்த்து ரசிக்கணும்னா மனம் விரியணும். மனம்தான் மனிதன், மனிதன் தான் மனம். அதனால தான் மனம் இல்லாத மனிதர்களும் இல்லை, அந்த மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்களும் இல்லைங்கிறார் மகர்ஷி. அது விரிந்தும் நிற்க முடியும், குறுகியும் நிற்க முடியும். அப்பேர் கொண்ட சிறப்பு இந்த மனித மனதுக்கு தான் இருக்குது. இப்போ விரிந்து நின்று இறைநிலை இணைப்புக்கு போய் தன்னிலே தன்னை ஓர்ந்து பார்த்து ரசிக்கிறதுக்காக இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்கு. ஆனால் இடையில் அந்த குறுகிய எண்ணங்கள் காரணமாக பல பிறவிகளில் வந்த அந்த மிருகநிலை பதிவுகளெல்லாம் திரும்ப திரும்ப தன்முனைப்பாக இருந்ததுனால அந்த இறைமுனைப்பு மறந்து போச்சு மனிதனுக்கு. அப்போ அந்த இறைமுனைப்பை மீண்டும் வெளியே கொண்டு வரும்போது தான் அங்கே இதுவரைக்கும் இனிமேல் பழிச்செயல் பதிவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கும். ஏன்னா செயல் விளைவு நியதியை அறிவு உணர்ந்த பிறகு செயல் செய்வது நாம், விளைவாக வருவது இறைநீதின்னு சொன்னோம்னாலும் அந்த நம்ம நல்வினைகளையே செய்யணுங்கிற ஒரு தூண்டல் ஏற்படும். அதே சமயத்தில் ஏற்கனவே அறிந்தும் அறியாமலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளும் எவ்வளவோ பழிச்செயல் பதிவுகள் வந்திருக்குன்னா அதெல்லாம் இப்போ உடல் நோய் மனக்குழப்பம்னு வருதுன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளணும். இதுதான் 6வது அறிவுடைய சிறப்பாகவே இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த 6வது அறிவுக்கு யோகங்கிற ஒரு முறையை அதுதான் மருவி உந்துதல் மருந்துங்கிறார் மகர்ஷி. அந்த யோகங்கிற முறையில் கொடுக்கும்போது இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்ள முடியும். இல்லை யோகங்களில் எத்தனையோ யோக முறைகள். யோகம்னாவே ஒன்றிணைதல், இணைதல்னு அர்த்தம். உடல் உயிர் மனம் லயமாச்சுன்னா இறை இணைப்புக்கு போயிட முடியும். அது மீண்டும் இணைதல்ங்கிற முறையில் தான் அது யோகம்பாங்க. அதை இன்றைக்கு பார்த்தோம்னா ஜூன் 21 ஒவ்வொரு வருஷமும் யோகா டே அப்படின்னு கொண்டாடுங்கன்னு சொல்லி ஐநா சபையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா நாட்டிலையும் அந்த யோகா டேயை கொண்டாடுறாங்க. யோகம் என்றாலே ஆசனங்களை மட்டுமே யோகம் என்று கருதி கொள்கிறாங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. உடல் உயிர் மனம் 3க்குமான இயக்கங்கள் கொடுக்கணும், சரியான முறையில் நிர்வகிக்கணும், பராமரிக்கணும், பயன்படுத்தணும். அந்த நிலைக்கு உயர்த்தணும்னா அந்த 3ஐயுமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உடலை சரியான முறையில் உயிரை குறைபடாமல் வச்சுக்கிறதுக்கும் அந்த ஆசனங்கள் இதெல்லாம் இப்போ உடலுக்கான பயிற்சி முறைகளில் அது சமப்படுத்தப்படுது. ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தினாதான் அறிவுன்ற நிலைக்கு போக முடியும்னா அதுக்கு தியானம். இன்றைக்கு உலக தியான தினம்.
டிசம்பர் 21ங்கிறத. இது என்றைக்கு ஆசான் அருள் தந்தை தன்னுடைய 18வது வயதில் ஐநா சபையில் நாம் தனிமனித அமைதியின் மூலமாக உலக அமைதியை எப்படி கொண்டு வர முடியுங்கிறதையும், இன்றைக்கு அமைதி இல்லாத நிலைக்கு காரணம் என்னங்கிறதையும், தன்னுடைய அறிவுக்கு புலப்பட்டதையெல்லாம் அவர் அங்கே கருத்துக்களை தெரிவித்தார். எழுத்து மூலமாகவும் கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டமாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வகையில் கடந்த ஆண்டு, அதாவது 2024 இந்த டிசம்பர் 21 உலக தியான தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மகரிஷி சொல்கிறாங்க, உடற்பயிற்சி மாத்திரமே யோகமல்ல, உளப்பயிற்சி அற்புதங்கள் வேத பாடம், கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகமல்ல, படற்கையினால் மனம் அலையா நிலையில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம். அவை பிறவி தொடர் அறுக்கும் தூய வினையாற்றும் பண்பாம், துயர் களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். யோகம்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். துயர் களையணும். பிறவி பிணியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு ஆன்மா கலங்கப்பட்டிருக்கோ அது தூய்மை ஆகாத வரைக்கும் மீண்டும் பிறவி மீண்டும் பிறவி. ஏன்னா தூய்மைப்படுத்துவதற்காகத்தான். அப்போ அது எதுக்காக தூய்மைப்படுத்துகிறோம்னா மீண்டும் இணையணும் இறை இணைப்பில். அதுக்கு தூய்மை ஆகலைன்னா இறை இணைப்புக்கு போக முடியாது. அப்போ ஆனால் பிறவிகள் தோறும் துன்பம் 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 தான். அதுக்கு காரணம் இந்த உடல் உயிர் மனம் இதை சரியான முறையில் நிர்வகித்து பராமரித்து அந்த இறை இணைப்பில் இருந்து செயல் விளைவு நீதியை உணர்ந்து எந்த உயிருக்கும் துன்பம் தராமலும் தன்னுடைய வாழ்க்கைக்காக பிறரையோ பிற உயிரையோ துன்புறுத்தாமல் வாழணுங்கிற அந்த நெறியையும் கொண்டு வரணும். அதே சமயத்தில் தெய்வீக பண்பாகிய பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து உதவிடும் திருப்பம் முதல் உலகில் தோன்றிய நாள் அறம் தோன்றிட்டு அந்த அறம் சார்ந்து வாழணும். இந்த ரெண்டையும் மனிதர்கள் பிற உயிர் துன்பத்தை பார்த்தாக்க அதை நீக்கணுங்கிற எண்ணெய் எழுச்சி வரணும்னா நம்மை நாம் உயர்த்தி கொள்ளாத வரையில் பிறருடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. அது உடல் துன்பமாக இருக்கலாம், பொருள் துன்பமாக இருக்கலாம், அறிவு துன்பமாக இருக்கலாம். எந்த வகையிலேனும் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னாக்க மனிதர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்குது. ஒருத்தருக்கு குறைவாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கூடுதலாக இருக்குது இந்த ஆற்றல்களெல்லாம். அப்போ கூடுதலாக இருக்கிறவங்க குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மனமும் அதை சமப்படுத்தும் போது தான் எல்லாரும் எல்லாமும் பெற்று இனிமையாக வாழ முடியும். அதற்காகத்தான் இன்றைய தினத்தில் ஐநா சபையிலேயே உலக தியான தினமாக கொண்டாடுங்கிறத போன வருஷத்துலேருந்து அதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நமக்கு மனவளக்கலை மூலமாக மன்றங்கள் ஆங்காங்கே இருக்கிறதுனால ஆங்காங்கே இந்த தவமுறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க. நாமும் இன்றைக்கு ஆசான் அருள் தந்தையினுடைய அருளாசியோடு இந்த தவத்தை இயற்றினோம். மேலும் மேலும் இந்த தியான முறைகளை பற்றிய சிந்தனையை நம்ம இன்றெல்லாம் மேற்கொள்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளம்.